ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. ரொம்ப நாளாச்சு இல்லையா நான் வீடியோ போட்டு. மே மாதம் நிறைய கல்யாணம்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருந்தது. எங்கள் ஃபேமிலியில் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆறாமரை வீடியோ போடலாம் பொறுமையாக அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி சரியான பராமரிப்பும் என்னோடய தோட்டத்துக்கு நான் கொடுக்க முடியல. அதுதான் காரணம். இப்போ கொஞ்சம் தோட்டத்தை க்ளீன் பண்ணி இப்போ ஒரு கம்போஸ்டிங் வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் கம்போஸ்டிங் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான்மா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்போஸ்டிங் சார்ந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. எப்போதும் போல் உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிகை செடியில் நிறைய மொட்டுக்கள். என்னோடய எல்லா வீடியோலையும் கம்போஸ்டிங் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இருப்பீங்க, எங்களுக்கு கம்போஸ்டிங் பண்ணலாம் டைமே இல்லை அப்படிங்கிறவங்க பாருங்கள், முருங்கை மரத்தில் பூ வச்சுருக்கு. எங்களுக்கு கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் காய்கறி கழிவை உங்கள் செடிக்கு கண்டிப்பாக உரமாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா கூட உங்கள் தோட்டம் நல்லா செழிப்பாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக பச்சை பசேல்னு இருக்கும் உங்கள் செடிகள். இந்த சம்மரில் கூட என்னோடய தோட்டத்தை காமிச்சிருக்கேன், செடிகள்லாம் பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மூடாக்கு. என்னோடய எல்லா செடிகளுக்கும் நான் காய்கறி கழுவியை மூடாக்கு மாதிரியும் போட்டு விட்டுருந்தேன். அது அப்படியே காஞ்சு உரமாகவும் மாறிடும், மக்கி போய் மூடாக்காவும் செயல்படும். மூடாக்குனா ஒன்றும் இல்லைங்க, மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தையும் அதில் இருக்கிற அந்த ஏராளமான நுண்ணுயிர்களை நம்ம ரொம்ப சூப்பராக தக்க வச்சுக்கிறதுக்கு தான் மூடாக்கு போடுறது. மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டாக்க ஈரம் ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் நீங்கள் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சலாம். டெய்லி வாட்டரிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் சம்மரில் கூட உங்களுக்கு இருக்காது. மூடாக்கு போட்டிங்க அப்படின்னா ஈரப்பதத்தை அந்த மேற்பரப்பில் காயாமல் உலர்ந்து போகாமல் ட்ரை ஆகாமல் அந்த மல்ச்சிங் பார்த்துக்கும். அதுக்காக தான் மூடாக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு கிச்சனில் கிடச்ச காய்கறி கழிவு, வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், நீங்கள் எல்லாத்தையுமே காய வச்சு செடிகளுக்கு அப்படியே நேரடியாக உரமாக கொடுக்கலாம். இப்போ நான் தான் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இது எங்களுக்கு கம்போஸ்டிங் பண்ணலாம் டைமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் செடிக்கு கொடுத்தே காமிச்சிருக்கேன். அதே மாதிரி செடியோட மேற்பரப்பில் இருக்கிற களை செடியெல்லாம் கையோடு நீக்கிடுங்க. இந்த களை செடி இருந்தது அப்படின்னா தேவையில்லாத எல்லா சத்துக்களையும் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் களைச்செடி, குப்பைக்கீரை, பருப்புக்கீரை, மணத்தக்காளி கீரைன்னு நிறைய முளைச்சிருக்கும். அந்த களைச்செடியெல்லாம் கையோட பிடுங்கி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கை அளவுக்கு நான் பள்ளம் பறிச்சிருக்கேன். அந்த பள்ளத்தில் இப்போ காய்கறி தோல், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், கத்திரிக்காய், வெண்டைக்காய் நறுக்குனிங்கன்னா அதோட தோல், கீரை ஆஞ்சிங்கன்னா அதோட தண்டு, சொத்த கத்திரிக்காய், அழுகின கத்திரிக்காய்னு எல்லா நீங்கள் கத்திரிக்காயோட வேஸ்டேஜ் எல்லாம் போடலாம். எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம் தவிர்த்து இதில் வாழைப்பழம், அப்புறம் தர்பூசணி பழம், நுங்கோட தோல்கள் எல்லாமே நீங்கள் சேர்க்கலாம். அப்படியே பள்ளம் எடுத்து மல்லிகை செடி இருக்கிற இந்த தொட்டியில் நல்லா நம்ம கையால் 2 கை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னொரு தொட்டிக்கும் அதே மாதிரி நல்லா ஒரு கை அளவுக்கு பள்ளம் எடுத்து இதுலேயும் களைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள், கையோடு எடுத்துருங்க. நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த காய்கறி கழிவு இன்னும் 2 கைப்பிடி பாக்கி இருக்குது. இன்னொரு தொட்டிக்கும் பள்ளம் எடுத்திருக்கேன் பாருங்கள். வேர் அந்த பக்கம் இருக்குது, வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் தொட்டியோட ஓரமாகவே நான் பள்ளம் எடுத்துருக்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி கிடைக்கிற காய்கறி கழிவு இந்த மாதிரி தொட்டியில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. இது நாளடைவில் உங்களுக்கு 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மக்கி செடிகளுக்கு உரமாகிடும். காசு கொடுத்து உரங்கள் வாங்கி தான் மாடி தோட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி காய்கறி கழிவை மட்டுமே வச்சு சிம்பிளான ஒரு ஹோம் கார்டனிங் நம்ம எல்லாருமே பண்ணலாம். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தொட்டி மண்ணையும் எடுத்து தான் இந்த காய்கறி கழிவை நல்லா உள்ளே தள்ளிட்டு மேலே மூடி வைக்கிறேன். தண்ணி கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் பார்த்து கொடுங்க, அதிகப்படியான தண்ணீர் கொடுக்காதீங்க. குறைவான அளவு, தேவையான அளவு தண்ணீரை இந்த செடிக்கு கொடுங்க. இவ்வளோ பெரிய தொட்டிக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போகிறோம். 2 ஜக்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா போகிறோம். அந்த 2 ஜக்கு அளவு தண்ணியை 1 விட்டு 1 நாள் கொடுத்தா போகிறோம். எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு மல்லிகை செடி பாருங்கள். இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்கிற நேரத்தில் நம்ம அந்த காய்கறி கழிவை உரமாக கொடுத்துருக்கோம்.
அடுத்த வீடியோவில் இந்த செடியில் பூக்கள் எப்படி பூத்துருக்கு, நான் எப்படி கவாத்து பண்ணுறேன் மல்லிகை செடியை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி காய்கறி கழிவை நான் மண்ணில் கொடுத்துட்டு கையோடையே நான் உங்களுக்கு தண்ணீரும் விட்டு காமிச்சிருக்கேன். குறைவான அளவு தண்ணீரை பயன்படுத்துங்க. இது பூச்சி வராது, புழு வராது, எந்த விதமான கெட்ட வாசனையும் உங்களுக்கு அடிக்காது. அது அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி உரமாயிடும். இப்போ மொட்டுக்கள் வச்சுருக்கு, நிறைய மொட்டுக்கள் இருக்குது இந்த மல்லிகை செடியில். இந்த மாதிரி மொட்டு வைக்கிற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரங்கள் அடி உரமாக சேர்க்கணும். என்கிட்ட உரம் இல்லை அப்படிங்கிறதுனால காய்கறி கழுவியே நான் உரமாக கொடுத்துருக்கேன். இதுக்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு செடியில் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் உரம் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழித்து திருப்பி இதே மாதிரி காய்கறி கழிவை மண்ணை பள்ளம் எடுத்து புதைச்சி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற அந்த மண்புழுக்கு நம்ம கொடுக்குற இந்த காய்கறி கழிவு தான் உணவு. அதை சாப்பிட்டுட்டு அது வெளிவிடுது பார்த்திங்களா, அதோட எச்சம், அதுதான் மண்புழு உரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செடிக்கு இது கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மண்புழு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மண் பொலன்னு உதிராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.